ஸ்டாலின் ஏன் கூப்பிட்டாங்கன்னா, சபரீசன் கொடுத்த ரிப்போர்ட்டு போன இதில் நம்ம 500 ஓட்டு 1000 ஓட்டு 1500 ஓட்டு 15 இதில் தோற்றுருக்கோம். இவங்களுக்கு 1000 ஓட்டு 1500 ஓட்டு வந்தாலும் அந்த வாக்குகள் நமக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் சேர்த்தது. நீங்கள் சொல்லும்படி அதே அதிமுக தொண்டர்கள் டிடிவி தினகரனோட சேர்ந்து இருக்கும்போது போட்ட அதே தொண்டர்கள் திமுகவோட சேர்ந்தா போடுவானான்னு சொல்ல முடியாது. ஏன்னா விஜயகாந்துக்கு இவங்களால பாதிக்கப்பட்டவர், திமுக கருணாநிதியால் பாதிக்கப்பட்டவர். 2011 ஜெயலலிதாவோட கூட்டணி சேர்ந்தார், 41 சீட்டு 29 ஜெயிச்சாரு. அதுவரை அவருடைய ட்ராக்கு கரெக்டாக போச்சு. 2016 மக்கள் நல கூட்டணின்னு வரும்போது சசிகலா ஒரு பெரிய பணத்தை கொடுத்து திமுகவோட கூட்டணி சேராமல் தனியாக நில்லுங்கன்னு கோடிக்கணக்கில் பணம் கொடுத்தாங்க. அதில் மதிமுக, திருமாவளவன், கம்யூனிஸ்ட்டு, விஜயகாந்த் இன்னைக்கு போய் பணத்தை வாங்கிட்டு தனியாக நின்னாங்களோ அன்னைக்கே விஜயகாந்துடைய அரசியல் வீழ்ச்சி ஆரம்பிச்சிருச்சு. தன்னுடைய தாய் தந்தையரை வற்புறுத்தி ஓட்டு போட வைக்கிறான், தன்னுடைய தாத்தா பாட்டியை வற்புறுத்தி ஓட்டு போட வைக்கிறான். விஜய்க்கு இன்னைக்கு 1,20,00,000 பேர் உறுப்பினராக இருக்காங்க அவருடைய வெப்சைட்ல அபிஷியலா. போன தடவை டிஎம்கே ஜெயிச்ச டிஎம்கே 1,45,00,000 ஓட்டு தான் வாங்கியிருக்காங்க. 1,20,00,000 பேர் உறுப்பினராகவே ஆயிட்டாங்க. அபிஷியல் கன்ஃபார்ம் இல்லை. அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க, இந்த 1,20,00,000 பேர் இன்னும் ஒரு 20-30 லட்சம் பேரை தன்னுடைய குடும்பத்தை சேர்ந்தவங்களை ஓட்டு போட வச்சுட்டா நம்ம ஜெயிச்சிடலாங்கிற ஒரு இதுக்கு அவங்களும் வந்திருக்காங்க. இதெல்லாம் அடிப்படையில் தான் திமுகவுக்கும் தவேகாவுக்கும் தான் போட்டியே அப்படின்னு அவர் பேசுறாரு. ஆனா என்னை பொறுத்தவரை முதல் தேர்தலே தனியா நிக்காம கூட்டணியோட நின்னா உங்களுடைய சொந்த பலம் என்பது உங்களுக்கே தெரியாம போகுது. ஆனால் விஜயை காட்டி தான் காங்கிரஸ் திமுகவோடு பேரம் பேசுவதாகவும் ஒரு கருத்து இருக்கு. அப்படிதான் அவங்க என்ன இவரை காமிச்சு பேரம் பேசுனாங்க. ஆனா இவங்களே இவங்க கேட்கிற சீட்டை கொடுக்குற மாதிரி இல்லை. காங்கிரஸுக்கு 2% ஓட்டு தான். பொதுமக்களுக்கு இப்போ நல்ல ஒரு இது வந்துருச்சு, அவேர்னஸ். கொடுக்குற பணம் எல்லாம் இவங்க சொந்த பணத்திலிருந்து கொடுக்குறது இல்லை, அரசாங்க பணத்திலிருந்து தான் கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு அவேர்னஸே எல்லாத்துக்குமே வந்துருச்சு. இப்போ இந்த 2,000 ரூபா 5,000 ரூபா அவர் கொடுத்தாருங்க. பெரும்பாலான மக்கள் 5,000 ரூபா கொடுக்குறாரு, 3 மாதத்துக்கு இனி நமக்கு பணம் வராது. அப்போ அதில் 3 மாதத்துக்கு அவங்க கொடுத்தது எப்போவுமே கொடுக்குற அந்த 1,000 ரூபா தான். அவங்க கொடுத்ததுல இந்த 2,000 ரூபா மட்டும்தான் கூடுதலாக கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத எல்லாரும் புரிஞ்சுக்கிறாங்க. அதனால இந்த 5,000 கொடுத்தது பெரிய அளவு தாக்கத்தை ஏற்படுத்தார் தேர்தலில். ஆனா ஒவ்வொருத்தருக்கும் 5,000 ரூபா 10,000 ரூபா ஓட்டு போடுறதுக்கு பணம் கொடுக்க போறாங்க டிஎம்கே. அதுக்கான ஆயத்த பணிகள் நடந்துட்டு இருக்கு. 1 ரூபா கொடுத்தாலே 20,000 கோடி ஆச்சுல்ல. 10 லட்சம் கோடி கடனை வச்சுக்கிட்டு 20,000 கோடி ஓசியில கொடுத்தீங்கன்னா நல்ல நிர்வாகம் செய்யறவங்க செய்வாங்களா? அதை 2 தலைவர்களுக்குமே சொல்றேன். நம்ம பண்ணை இயற்கை அங்காடி. தொடர்புக்கு 87 54 44 92 99. உலகில் எங்கு பிறப்பினும் தமிழ் கற்கலாம் கற்பிக்கலாம். ஔவையார் பாடசாலை .org. இப்போ தேமுதிக பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் பெரும்பாலும் அவங்களுடைய தொண்டர்கள் உட்பட அதிமுக கூட்டணியில் தான் சேருவார்கள் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. ஆனால் எதிர்பாராத விதமாக திமுக கூட்டணியில் இணைந்திருக்கிறார்கள். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா திரு ஓபிஎஸ் அவர்கள் முதல்வரை போய் சந்தித்து விட்டு வந்திருக்கிறார். இந்த நிகழ்வுகள் எல்லாம் அதிமுகவுக்கு ஒரு தேர்தல் களத்தில், அடுத்து வருகிற தேர்தல் களத்தில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் என்று நீங்கள் கருதுகிறீர்களா? பாதிப்புனா என்ன? தேமுதிகவுக்கு 0.4% தான் ஓட்டு ஷேர். 2021 எலெக்ஷன்ல டிடிவி தினகரனோட கூட்டணி சேர்ந்து நின்னாங்க. 60 தொகுதியில் நின்னாங்க. அவங்க வாங்கின ஓட்டு 0.5% கம்மி. இந்த 0.5% கம்மியாக இருக்கிறவங்களால ஒரு கட்சியை ஜெயிக்க வைக்கவோ தோற்க வைக்கவோ முடியாது. ஸ்டாலின் ஏன் கூப்பிட்டாங்கன்னா, சபரீசன் கொடுத்த ரிப்போர்ட்டு போன இதில் நம்ம 500 ஓட்டு 1000 ஓட்டு 1500 ஓட்டு 15 இதில் தோற்றுருக்கோம். இவங்களுக்கு 1000 ஓட்டு 1500 ஓட்டு வந்தாலும் அந்த வாக்குகள் நமக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் சேர்த்தது. நீங்கள் சொல்லும்படி அதே அதிமுக தொண்டர்கள் டிடிவி தினகரனோட சேர்ந்து இருக்கும்போது போட்ட அதே தொண்டர்கள் திமுகவோட சேர்ந்தா போடுவானான்னு சொல்ல முடியாது. ஏன்னா விஜயகாந்துக்கு
இவங்களால பாதிக்கப்பட்டவர், திமுக கருணாநிதியால் பாதிக்கப்பட்ட. ஸோ அந்த ஓட்டு இப்படியே விழுகாது. அதனால வந்துக்கிட்டு இவங்க சேர்ந்ததுல அவங்களுக்கு எந்த பக்கம் அதிக லாபம் அன்னைக்கு எடப்பாடி சொல்லியிருக்காரு. துணை முதல்வரை கேட்டாங்களாம் அவங்க விலைமலரா 1/2% கம்மியா வச்சுக்கிட்டு. மத்திய மந்திரியில பையனுக்கு கேட்கிறாங்க, மாநிலத்துல துணை முதல்வரை கேட்டிருக்காங்க. இதுக்கப்புறம் சீட்டு, ஒவ்வொரு சீட்டுக்கும் 50 கோடி செலவு. இப்படியெல்லாம் கேட்டு இது பண்ணும்போது அவங்க ஜெயிக்கிறாங்களோ தோக்குறாங்களோ, இப்ப இருக்கிற இதை வச்சுக்கிட்டு ஒரு அரசியல் ஆதாயம் அடைச்சிடணும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. விஜயகாந்த் இருக்கும் போதே இந்த கேள்வி பற்றி தேமுதிகவுக்கு இப்போது கவலை இல்லை. முதலையும் கவலை இல்லை. விஜயகாந்த் உயிரோடு இருக்கும் போதும் 2006 எலெக்ஷன்ல நின்னாரு. ஃபர்ஸ்ட் 2005 கட்சி ஆரம்பிச்சாரு. 2006 தனியாக நின்றார். 10 to 12% ஓட்டை வாங்கினாரு. அதுக்கப்புறம் அவர் 2011 ஜெயலலிதாவோட கூட்டணி சேர்ந்தார். 41 சீட்டு, 29 ஜெயிச்சாரு. அதுவரை அவருடைய ட்ராக்கு கரெக்டா போச்சு. 2016 மக்கள் நல கூட்டணின்னு வரும்போது சசிகலா ஒரு பெரிய பணத்தை கொடுத்து திமுகவோட கூட்டணி சேராம தனியா நில்லுங்கன்னு கோடிக்கணக்கில் பணம் கொடுத்தாங்க. அதுல மதிமுக, திருமாவளவன், கம்யூனிஸ்ட், விஜயகாந்த் என்னைக்கு போய் பணத்தை வாங்கிட்டு தனியா நின்னாங்களோ அன்னைக்கே விஜயகாந்துடைய அரசியல் வீழ்ச்சி ஆரம்பிச்சிருச்சு. தனியாக நின்று 10 to 12% வாங்கினாது விஜயகாந்த் 2006. 2016 இவங்க 4 பேர் சேர்ந்து 6% தான் வாங்கினாங்க. அதுக்கப்புறம் இவங்க பூரா பண அரசியல்லே வந்துட்டாங்கல்ல. 2016 அப்படி மக்கள் நல கூட்டணி. அதுக்கப்புறம் ஜெயலலிதா இறந்தாங்க. 2021 வரும்போது ஏடிஎம்கேல எல்லாம் பேசி முடிச்சு 15 சீட்டு, ஒரு ராஜ்யசபா எல்லாம் பேசி கையெழுத்து போடும்போது சசிகலா கூப்பிட்டு சொன்னோம்னா பணத்தை வாங்கிட்டு டிடிவி தினகரனோட போய் நின்று 60 தொகுதியில டெபாசிட் போய் தோத்தாங்கல்ல இல்லையா? அப்ப வீழ்ச்சி எப்படி ஆரம்பிச்சதுன்னா, பண அரசியல் என்னைக்கு 2016 பண்ணாங்களோ அதுல இருந்து உங்களுடைய அரசியல் வீழ்ச்சி போயிடுச்சு. இதுதான் உங்களுக்கு கடைசி தேர்தல். இனியும் அவர்களுக்கு வெற்றி பெற வேண்டும் என்கிற நோக்கமே இல்லை, பணம் தான் உங்களுக்கு. திரு செங்கோட்டையன் அவர்கள் கூட பாத்தீங்கன்னா தன்னுடைய சட்டை பையில் வைத்திருந்த திரு ஜெயலலிதா அம்மையாருடைய படத்தையே எடுத்துட்டு விஜய் படத்தை வச்சுக்கிற அளவுக்கு ஒரு தாக்கம் அவருக்கு இருக்கு. அதாவது தமிழக அரசியலில் இதன் அடிப்படையில் கேட்கிறேன், ஜெயலலிதா அம்மா படத்தையே எடுத்துட்டு விஜய் படத்தை வைக்கக்கூடிய அளவுக்கு இருக்கிறாங்க அப்படின்னா தமிழக அரசியலில் நடிகர் விஜய், தமிழக வெற்றி கழகம் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று கருதுகிறீங்களா? இன்றைய அரசியல் களத்தில் மட்டுமல்ல, அது வருகிற தேர்தல் களத்திலும். அதாவது இப்ப வரக்கூடிய நிறைய கருத்து கணிப்புகள் இதெல்லாம் வந்துட்டு இருக்கு. கருத்து கணிப்புகள் முன்னாடி எல்லாம் ஒரு ஆள்கிட்டையும் போய் கருத்து கேட்டு சாம்பிள் எடுத்து இப்படிதான் எடுப்பாங்க. பல பேரை சந்திச்சு சாம்பிள் எடுப்பாங்க. இப்ப எல்லாம் அவுடேட்டட் ஆயிடுச்சு. செயற்கை நுண்ணறிவுல வர்ற கருத்து கணிப்பெல்லாம் ரொம்ப அட்வான்ஸா இருக்கு. செயற்கை நுண்ணறிவுல எப்படி கருத்து கணிப்பு எடுக்கிறான்னா, ட்விட்டர்ல போறான், ஒரு தலைவரை பத்தின எத்தனை விஷயம் ட்விட்டர்ல வந்துருக்கு, அதை எத்தனை பேர் லைக் பண்ணான், எத்தனை பேர் கமெண்ட்ல அந்த தலைவரை உயர்த்தி இது பண்றான், எவ்வளவு தாழ்த்தி இது பண்றான், ஸ்டாலினுக்கு வந்தது எவ்வளவு, இது பூரா சமூக வலைதளங்கள்ல வந்தது அத்தனையும் அனலைஸ் பண்ணி விஞ்ஞானபூர்வமா இந்த தலைவருக்கு தான் செல்வாக்கு இருக்குன்னு ப்ரெடிக்ட் பண்றோம். அந்த செயற்கை நுண்ணறிவுல நாம் பார்த்த விஷயத்துல இருந்து விஜய்க்கான ஆதரவு ரொம்ப அதிகமா இருக்கு. இது நகர்ப்புறங்கள்ல தானே, கிராமப்புறங்கள்ல இல்லையே அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. இன்னைக்கு போன்ல ஒவ்வொருத்தனும் கிராமப்புறங்கள்லயே விவசாய வேலை பண்றவங்க கூட போன் வச்சிருக்கான். ஏதாவது ஒரு வகையில அவன் இன்டர்நெட்ல இணையதளத்துல இன்வால்வ் ஆகுறான். இவங்களெல்லாம் விஞ்ஞானபூர்வமாக இது செயற்கை நுண்ணறிவு. செயற்கை நுண்ணறிவுல எடுத்த கருத்து கணிப்பு படி பார்த்தீங்கன்னா விஜய்க்கு ஒரு பெரிய இம்பாக்ட் இருக்கு. 18 வயசுல இருந்து 30 வயசுல இருக்கிறவங்க எல்லாம் 60% 70% பேர் விஜய்க்கு ஆதரவா இருக்காங்க. மீதி இருக்காங்கல்ல 40-30 தாண்டி 40 வயசு 50 வயசு அவங்ககிட்ட உள்ள இம்பாக்ட், அவங்க பசங்க, ஒவ்வொரு வீட்டு வீட்டில் இருக்கிற பசங்களும் விஜயை விரும்பக்கூடிய சின்ன பசங்க இருக்காங்க. 18 வயசுக்கு கீழே ஓட்டு போட முடியாதவங்க கூட தன்னுடைய தாய் தந்தையரை வற்புறுத்தி ஓட்டு போட வைக்கிறாங்க, தன்னுடைய தாத்தா பாட்டியை வற்புறுத்தி ஓட்டு போட வைக்கிறாங்க. விஜய்க்கு இன்னைக்கு 1,20,00,000 பேர் உறுப்பினராக இருக்காங்க அவருடைய வெப்சைட்ல அபிஷியலா. போன தடவை டிஎம்கே ஜெயிச்ச டிஎம்கே 1,45,00,000 ஓட்டு தான் வாங்கியிருக்காங்க. 1,20,00,000 பேர் இவங்க உறுப்பினராகவே ஆயிட்டாங்க அபிஷியல் கன்ஃபார்ம். இதில் அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க, இந்த 1,20,00,000 பேர்
இன்னும் ஒரு 20-30 லட்சம் பேரை வந்து தன்னுடைய குடும்பத்தை சேர்ந்தவங்களை ஓட்டு போட வச்சுட்டா நம்ம ஜெயிச்சிடலாங்கிற ஒரு இதுக்கு அவங்களும் வந்திருக்காங்க. இதெல்லாம் அடிப்படையில் தான் திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தான் போட்டியே அப்படின்னு அவர் பேசுறாரு. ஆனா என்னை பொறுத்தவரை திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் போட்டி வர சில இடங்கள்ல எல்லாம் அதிமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தான் போட்டி வருது. இப்ப கொங்கு மண்டலத்தில் தான் திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் போட்டி இல்லை. கொங்கு மண்டலத்தில் அதிமுக பிஜேபி தாவேகாவுக்கு தான் போட்டி. வட மாவட்டங்கள்ல எல்லாம் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கிறதுனால அங்க அதிமுக இது வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கு. ஸோ அங்க நிறைய இடங்கள்ல அதிமுகவுக்கும் இவங்களுக்கு தான் போட்டி தாவேகா. தென் மாவட்டங்கள்ல தான் வந்து விஜய்க்கும் டிஎம்கேக்கும் போட்டி அப்படிங்கிறது வருது. நீங்க வந்துட்டு இந்த தடவை அவங்க வாங்கின ஓட்டுல சார்ல வந்து பெரிய பாதிப்பு வந்து திமுகவுக்கு தான். இந்த செத்தவங்க ஓட்டு, இந்த ஓட்டெல்லாம் ரொம்ப நாளா கள்ள ஓட்டா போட்டாங்க, அது சுத்தமா போயிடும். கிறிஸ்தவர்கள் வாக்கு வந்து முன்னாடி அவங்களுக்கு தான் விழுவும், ஏன்னா பாஜக 100 பக்கம் இருந்ததுனால. இந்த தடவை கிறிஸ்தவர்கள் வாக்கு வந்து விஜய்க்கு பெரும்பாலும் பிரிஞ்சும். அதோட ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டு, அரசாங்கத்துக்கு எதிரான மனநிலை கொண்டவங்க. இது எல்லாத்தையும் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு 1,45,00,000 வாங்கினதுல இந்த தடவை 1 கோடியை தாண்டதே அது கஷ்டம். எத்தனை கூட்டணி வேணாலும் இருக்கணும். அதனால ரொம்ப அதிமுக பாஜக நல்லா ஒர்க் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா திமுக 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கு. இதெல்லாம் விஞ்ஞானபூர்வமான இதுல வந்து இன்னைக்கு செயற்கை நுண்ணறிவுல வரக்கூடிய பல விஷயங்கள் தேர்தலில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும், பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அதனாலதான் இப்ப அவங்க கூட்டணிக்கு காங்கிரஸை கூட சேர்த்துக்கணும். நான் ஆரம்பத்துல இருந்தே இதை சொல்லிட்டு வந்தேன். ஆரம்பத்துல இருந்தே விஜய் வந்து முதல் தேர்தலில் தனியா தான் நிற்கணும். அப்பதான் உங்களுடைய சொந்த பலம் தெரியும். நீங்க ஜெயிக்கலனாலும் பரவாயில்ல, முதல் தேர்தலே தனியா நிக்காம கூட்டணியோட நின்னா உங்களுடைய சொந்த பலம் என்பது உங்களுக்கே தெரியாம போகுது. ஆனால் விஜயை காட்டிதான் காங்கிரஸ் திமுகவோடு பேரம் பேசுவதாகவும் ஒரு கருத்து இருக்கு. அப்படிதான் அவங்க என்ன இவரை காமிச்சு பேரம் பேசுனாங்க. ஆனா இவங்களே வந்துகிட்டு இவங்க கேட்கிற சீட்டை கொடுக்குற மாதிரி இல்லை. காங்கிரஸுக்கு வந்து 2% ஓட்டு தான், 2% 3%க்கு மேல காங்கிரஸுக்கு ஓட்டு இல்லை. விஜய் என்ன நினைக்கிறாருன்னா காங்கிரஸை சேர்த்துக்கிட்டா மத்திய இதுல வந்து நமக்கு ஒரு ஆள் சப்போர்ட்டுக்கு கிடைக்கும். இப்ப பிஜேபி நமக்கு எதிராக இருக்காங்க, அப்ப உனக்கு அரசியல் பலம் கிடைக்கும்னு நினைச்சான். ஆனா விஜய் வந்து மறுத்ததுக்கு காரணம், விஜய்க்கு வந்து செய்திகள் என்ன போச்சுன்னா 60 சீட்டு 70 சீட்டு காங்கிரஸுக்கு கொடுக்காதீங்க. ஏன்னா 60-70 சீட்ல காங்கிரஸ் வந்து 60 சீட்டு ஜெயிச்சிடுறாங்கன்னு வைங்க. நாளைக்கு தொங்கு சட்டசபை வருதுன்னு வைங்க. இந்த 60 எம்எல்ஏவோட திமுகவோட போய் சேர்ந்து கூட்டணியாச்சு அமைச்சாலும் அமைச்சிருவாங்க. அதனால மற்றவர்களே அதிக சீட்டு ஜெயிக்க விடாதீங்க. உங்க கூட்டணி சேர்க்கிற மாதிரிலாம் 10 சீட்டுக்கு கீழே கொடுக்குறவனா சேருங்க. இப்ப திமுக அப்படித்தானே, 6 சீட்டு, கம்யூனிஸ்டுக்கு 6 சீட்டு, அரசியல் இதோடு கூட கடிதமும் தேவை. ஆமா, 6 காங்கிரஸுக்கு மட்டும்தான் 25. மற்றவனுக்கெல்லாம் என்ன 6, 2 கம்யூனிஸ்டுக்கு 6, இடது கம்யூனிஸ்ட் 6, இப்படித்தானே போகுது. இதெல்லாம் அவர் வந்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். அதனால வந்து விஜய் மிகப்பெரிய தாக்கத்தை இந்த ஏற்படுத்துவார் அப்படிங்கிறது உறுதி. பணபலம் இந்த காட்சியில பெரிய அளவுல இந்த எலெக்ஷன்ல எடுபடாது. ஜனங்க பணத்தையும் வாங்கிக்கிட்டு மாத்தி தான் போடுவாங்க. ஐயா, இப்போ ஒரு பக்கம் திமுக அந்த மகளிர் உரிமை தொகை, 3 மாத தொகையை ஒரே நேரத்தில் அந்த கோடை கால நிதி அப்படின்னு சில அறிவிப்புகள், மக்களை கவரக்கூடிய ஒரு கவர்ச்சிகரமான அறிவிப்புகள். இன்னொரு பக்கம் ஐயா எடப்பாடியார் அவர்களும் பார்த்தீங்கன்னா இப்போ தேர்தலில் வெற்றி பெற்று நாங்கள் வருகிற போது கருணை தொகையாக 10,000 வழங்கப்படும் என்று எடப்பாடியார் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். இந்த அறிவிப்புகள் இதெல்லாம் ஒரே சமப்படுத்துமா, இதனுடைய பலத்தை சமப்படுத்துமா? இல்லை. பொதுமக்களுக்கு இப்போ வந்து நல்ல ஒரு இது வந்துருச்சு, அவேர்னஸ். கொடுக்குற பணம் எல்லாம் இவங்க சொந்த பணத்திலிருந்து கொடுக்கறது இல்லை, அரசாங்க பணத்திலிருந்து தான் கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு அவேர்னஸே எல்லாத்துக்குமே வந்துருச்சு. இப்போ இந்த 2,000 ரூபா 5,000 ரூபா அவர் கொடுத்தாருல்ல, பெரும்பாலான மக்கள் வந்து 5,000 ரூபா கொடுக்குறாரு, 3 மாதத்துக்கு நீ நமக்கு பணம் வராது. அப்போ அதில் 3 மாதத்துக்கு அவங்க கொடுத்தது எப்போவுமே கொடுக்குற அந்த 1,000 ரூபா தான். அவங்க கொடுத்ததுல இந்த 2,000 ரூபா மட்டும்தான் கூடுதலாக கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத எல்லாரும் புரிஞ்சுக்கிறாங்க. அதனால இந்த 5,000 கொடுத்தது வந்து பெரிய அளவு தாக்கத்தை ஏற்படுத்தாது தேர்தலில். ஆனா ஒவ்வொருத்தருக்கும் 5,000 ரூபா 10,000 ரூபா ஓட்டு போடுறதுக்கு பணம் கொடுக்க போறாங்க டிஎம்கே. அதுக்கான ஆயத்த பணிகள் நடந்துகிட்டு இருக்கு.
பணத்தை எல்லாம் இப்பவே கொண்டு போய் கோயில்கள்லயும் ஸ்கூல்லையும் பதுக்கி வச்சிருக்கிறது தான் செய்தி வந்திருக்கு. எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டா பணம் கொண்டு போக முடியாது. அதனால சேகர் பாபு தான் மந்திரி, கோயில்களில் வந்து பணத்தை அடுக்கி வச்சிருங்க. இதில் வந்து ஸ்கூல்களில் அவர் அன்பில் மகேஷ், அங்கே யாரும் செக்கிங் போக மாட்டான். அங்கிருந்து பணம் வந்து இவங்களுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் போகணும் அப்படிங்கிறது அரசாங்கம் உங்க கையில். கோயிலுக்கு சேவை செய்கிறதோ இல்லையோ திமுகவுக்கு சேவை செய்கிறது. ஆமாம், இதெல்லாம் பண்ணி வச்சிருக்கான். இது தாக்கத்தை ஏற்படுத்தினாதான் உண்டு. ஒரு ஆளுக்கு 5000 10,000 கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு தேவை வந்து 2 கோடி ஓட்டு. 10,000 ரூபா ஒரு ஓட்டுக்கு கொடுத்தாங்கன்னா 20,000 கோடி கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு 2 கோடி ஓட்டு வாங்கினா போதும். அது மாதிரி அந்த மாதிரி கொடுக்கக்கூடிய லஞ்சம் வேணும்னா இதில் தாக்கத்தை ஏற்படுத்துமா ஏற்படுத்தாதா அப்படிங்கிறது வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஆனால் வெறும் இந்த கருணை தொகை கொடுக்குறாங்கல்ல, மாதம் மாதம் உதவித்தொகை, மகளிர் உரிமை தொகை, அது வந்து பெரிய அளவு தாக்குதலை ஏற்படும். ஏன்னா இதே மாதிரி எடப்பாடி ஆட்சியிலையும் 2,500 ரூபா கொடுத்தாங்க. அது ஜனங்க ஞாபகம் வச்சிருக்காங்க. அவர் 2,500 கொடுத்தாரு, இவர் 5,000 கொடுத்துருக்காரு. 5,000ல் 3 மாதம் இல்லை நமக்கு அப்படிங்கிறதெல்லாம் புரிஞ்சு வச்சிருக்காங்க. அதனால் மகளிர் உதவித்தொகை வந்து உரிமை தொகை பெரிய அளவு தாக்கத்தை ஏற்படுத்தாங்க. இல்லை ஐயா இப்போ அறிவிச்சிருக்காரு இல்லைங்க, எடப்பாடி ஐயா அறிவிச்சிருக்காரு பார்த்தீங்களா, கருணை தொகை 10,000 வழங்கப்படும் ஒவ்வொரு குடும்பத்திற்கும். அது ஒன் டைம் பேமெண்ட், மாதம் மாதம் இல்லை, ஒரு தடவை கொடுப்போம் அப்படிங்கிறது. ஒரு தடவை கொடுத்தாலே 20,000 கோடி ஆச்சு இல்லை. 10 லட்சம் கோடி கடனை வச்சுக்கிட்டு 20,000 கோடி ஓசியில் கொடுத்தீங்கன்னா நல்ல நிர்வாகம் செய்யறவங்க இப்போ செய்வாங்களா? அதை 2 தலைவர்களுக்குமே சொல்றேன். இப்போ விஜய் வந்து அறிவிக்க மாட்டாரு, ஞாபகம் வச்சுக்கோங்க. உரிமை தொகை, இலவசம் எதையும் அறிவிக்க மாட்டார். நல்ல நிர்வாகத்தை கொடுக்குறேன், லஞ்சம் ஊழல் இல்லாம பாத்துக்கிறேன்னு தானே நேற்று பேசியிருக்காரு. அப்படிதான் இருக்கணும் அரசியல்வாதிகள். 10 லட்சம் கோடி கடன் வச்சுக்கிட்டு இது மாதிரி இலவசங்களை கொடுத்தீங்கன்னா நாடு குட்டிச்சவர் ஆயிரும்ல, நாடு கடன்ல மூழ்கிரும்ல. அதனால இந்த தேர்தல் ஒரு வித்தியாசமான தேர்தலாக இருக்கும்.